ஒரு ப்ரஷ்னா 2 மந்த்ஸ் தான். அதில் வந்து அந்த இதெல்லாம் போயிடும். என்னென்னமோ சொல்லுவா சார் அது மெடிக்கல் டேர்ம்ஸில், எனக்கு அது புரியவே புரியாது. என்னம்மா போகும் அப்படி? சார் இப்போ நம்ம ஒரு ப்ரஷ்னாலே காமனாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1 or 2 months அது யூஸ் பண்ணணும் சார். அதுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா அது நம்மளோட கம்ஸை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, நம்ம சித்தா டாக்டர் தானே, ஆமாம். நம்ம வேப்ப குச்சி வச்சு தானே பண்ணுவோம். சார் அதுதான் சார் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எதுக்கு தான் இந்த பல் விளக்குற கம்பை இத்தனை வேஸ்ட் பண்ணுறாலே தெரியலையே, காசெல்லாம் மண்ணா போதும்பாங்க சார். நம்ம வெளியே போயிட்டு வந்திருக்கோம், சரி நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் 4 சொல்லி கொடுப்போம்னு சொன்னால் வீட்டில் அதையே வச்சு கிண்டல் பண்ணுறாங்க சார். எங்கள் அக்காவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் சார் காம்போ பயங்கரமாக இருக்கும். இவ எது பண்ணாலும் அவங்க கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். இவ இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேகி ஜீன்ஸு, இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ்லாம் போடுவாங்கல்ல, இதெல்லாம் போட்டுட்டு அவள் இப்படி போவா வருவா. எங்கள் பாட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு நல்லா தான் சம்பாதிக்கா, இது தச்சு போட கூட ரூபா இல்லையா அவளுக்கு, இப்படி கிழிச்சு போட்டுட்டு அலையிறாள், குடும்பத்தில் மானத்தை வாங்கி இவெல்லாம் டாக்டர் என்னத்துக்கு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க சார். சார் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் மாடர்னாக நம்ம சேஞ்ச் ஆகிருக்கணும்ல, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரிய சார். எங்கள் பாட்டிக்கிட்ட நான் இப்போ வந்து உங்கள் பேத்தி எங்கே இருக்கான்னு கேட்டேன், அவள் கொழுப்பில் இருக்கா அப்படிம்பாங்க. கொழும்புன்னு சொல்ல வராது அவங்களுக்கு, கொழுப்பில் இருக்கா அவள் அப்படிம்பாங்க. என்ன உன் பேத்தி ஏதோ கொழுப்பில் இருக்காளாமே ரொம்ப அப்படிங்க. எனக்கு ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி தெரியுது. நான் இருக்கிறதுல சீன் போடுறதுல அமெரிக்காவை முஞ்ச முடியாதுன்னு பார்த்தேன். இங்க மலேசியா கொழும்பு பயங்கரமா இருக்கு. நீங்க அவருடைய ஃப்ரெண்ட்? ஓகே. எந்த ஊருக்கு போயிருந்தாப்ல? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூர். ஓகே. என்ன பண்ணுவாப்ல? முன்னால எப்படி இருந்தாப்ல? சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் இந்த கூலிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். எங்கே கூப்பிட்டாலும் வெளியே உடனே வந்துடுவார். இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து சென்னை ஏர்போர்ட்டு தான் வந்து இறங்கினார். இப்போ நான் வந்து பிக்கப் பண்ண போகிறேன்னா ஒரு 2 or 3 hours முன்னாடியே போயிட்டு அங்கே நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். கிட்ட வந்து நிற்கிறாரு. அவர் தான் வந்து என் பக்கத்தில் நிற்கிறாரு. எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு அடையாளமே தெரியல. இப்போ சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடின்னு அவர் யூஸ் பண்ணதே இல்லை. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில் வாக்கிங் போவாங்களே சார், அதுக்கு ஒரு கண்ணாடி, மதியம் ஒரு கண்ணாடி, நைட்டுக்கு ஒரு கண்ணாடி, மாற்றி யூஸ் பண்ணுவார். மாத்திரதானப்பா போடுவாங்க காலைல நைட்டு. இது என்னப்பா இது புதுசாக இருக்கு? இல்லை சார், சிங்கப்பூருக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே கொஞ்சம் எல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸ் மாடர்ன் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மாடர்ன் கேர்ள்ஸ். ஸோ அவங்கள பார்த்த உடனே சரி நம்ம ஏன் நம்ம ஊரில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் செஞ்சோம் பண்ணோம், இங்கே நம்ம சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம், நம்ம ஏன் மறுபடியும் இங்கே சிங்கப்பூரில் கஷ்டப்படணும், நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிற காசு இங்கே செலவு பண்ணி நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே, மாடர்னாக இருக்கலாமே, இவங்களோட பழகலாமே அப்படின்னு ஒரு ஆசையில் நான் இருந்தேன் சார். ஒரு பாக்கெட் பாத்தியா எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இது திருவிழா கொடுப்பாங்கல்ல 10 ரூபாய்க்கு 4 கண்ணாடி, அது வந்து காலையில் போடுற கண்ணாடி சார். நியாயமா அதெல்லாம் சார்? சரி அவங்களோட சரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்ட்டு சண்டே நாளில் அவங்களோட ஜாலியாக இருப்பேன் சார். நான் யாரோட? ஃப்ரெண்ட்ஸுங்களோட, சிங்கப்பூர் சிட்டிசனோட இருப்பேன் சார். சரி, இதில் எது காலையில், எது மதியம், எது நைட்டு? இது ஜாக்கிங் போகும்போது போட்டுப்பேன் சார். ஜாகிங்கா? ஆமாம் சார். காலையில் அவங்களோட. யாரோடப்பா அது சொல்லு. சிங்கப்பூர் சிட்டிசன் சார். இவன் ஏதோ பரமேஸ்வரி இருக்கியா சொல்ல மாட்டியா? ஏதோ ஒரு பரமேஸ்வரி இருக்காங்க சொல்ல மாட்டியா? இவங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கக்குள்ள என் தங்கச்சி இவர் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கேட்டாங்க, சரி மலேசியாவில் போய் அவள் கூட நல்லா இருக்கட்டும், ஒரு வில்லேஜ் பொண்ணு தானே, அவ்வளோ கஷ்டப்பட்ட பொண்ணு தானேன்னு நாங்கள் சம்மதிச்சு எங்கள் அப்பாட்ட நான் திட்டு வாங்கி இவருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி இவர் என்ன சொன்னார், 3 months கல்யாணம் பண்ணணும், நான் உடனே போகணும், விசா போகணும், அது என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல, எனக்கு போய் ஆகணும், எனக்கு ஒர்க் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் நம்பி கல்யாணத்தெலாம் டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோக்கு கிராண்டாக கல்யாணத்தை பண்ணி நம்ம தங்கச்சி மலேசியா போகிறான்னு கட்டிலாம் பிடிச்சி அழுது வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 1 மாதம் கழித்து கால் பண்ணி, பாப்பா என்ன பாப்பா பண்ணிகிட்டு இருக்கா? அவள் கால் பண்ணா, அக்கா இவர் மலேசியா கூப்பிட்டு போகிறேன்னு 2 மாதம் ஆச்சுக்கா, நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அங்கே கேட்டேன் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி, என்னப்பா அவளை கூட்டிகிட்டு போங்க, வீட்டில் அப்பா அம்மாலாம் கேட்குறாங்கன்னு. நான் குழந்தை வந்து பிறக்கட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். குழந்தை பிறந்து பர்த்டே பண்ணட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. பர்த்டே முடிஞ்சிச்சு. பர்த்டே முடிஞ்ச பிறகு முடிஞ்ச மறுநாள் 5ஆவது மாதம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வருது, இது மாதிரி வயிற்றில் பாப்பா இருக்குது 5 மாதம்னு சொன்னார். இவர்கிட்ட கேட்குறேன், 2வது குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்க நீ, நான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனை ஆகிடும், இங்கேயே இருக்கட்டும், குழந்தை பிறந்து 2 குழந்தையும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். மலேசியா போயிட்டு வந்ததுலேருந்து அவளை கூட்டிகிட்டும் போகல, ஒன்றும் பண்ணல. 24 மணி நேரமும் எங்கள் வீட்டிலே தான் அவளை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. எங்கள் அப்பா என்ன கேட்குற, நீ பார்த்த மாப்பிள்ள தானே மலேசியா மாப்பிள்ள தானே சொல்லி என்னையும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவரையும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசி உங்கள் அக்கா மலேசியா போனாங்களா? போகவே இல்லை சார், எங்கள் வீட்டில் தான் இருக்கா. சார் நான் போனதானே அவங்க போவாங்க கல்யாணம். அப்போ நீங்களும் மலேசியா போகலையா? நான் போகல சார், கல்யாணம் பண்ணுறதுக்காக ஃபாரின் போனேன் சார். மலேசியா எந்த திசையில் இருக்குன்னா தெரியுமா? இல்லை சார், உண்மையை சொல்லணும்னா மேரேஜ் பண்ணுறதுக்காக நான் ஃபாரினே போனேன். ஃபாரின் போயிட்டு வந்தால் உடனே இவங்க இந்த பக்கிங்கெலாம் என்ன பண்ணும், உடனே பொண்ணு கொடுத்துரும். இங்கே என்ன ஒர்க் பண்ணாலும் தராது.
இது ஒரு கான்செப்ட். நீங்கள் இது உண்மையாக போய் நீங்களே யோசிச்சு அது பாருங்க. ரைட்டு தான். அப்ப நீங்க ஏமாத்திருக்கீங்க ஒரு குடும்பத்தை. ஏமாத்தல சார், ஏமாந்துருக்காங்க சார். நான் ஏமாத்துறேன் சார், அவங்க ஏமாந்துருக்காங்க. அப்பா இறந்துட்டாரு, எல்லாரும் அழுவாங்களே, நான் அழவே இல்லை. அவரை எனக்கு உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை தொட்ட ஒரு ஃபீல் கூட எனக்கு இல்லை. அந்த எப்படி அந்த இழப்பீடு என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அது மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. இனி அண்ணா இருக்கா, அம்மா இருக்காங்க, சப்போஸ் நம்ம போயிட்டு யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகிட்டு சப்போஸ் வர முடியலைண்ணா அன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்ப அதே ஒரு இதை வந்து தாங்கிக்க முடியாது என்னால். அதனால வேண்டாம் அப்படின்னு. உண்மையிலே அது ஜீரணிச்சிக்க முடியாத ஒன்று தான். கடைசியாக ஒரு முறை கூட முகத்தை பார்க்க முடியல. அவர் பேசல என்கிட்ட ஒரு வாரமா. கடைசியாக ஒரு முறை பேச முடியல, இறுதி சடங்குல இருக்க முடியலங்கிறது வந்து யாராலையும் ஜீரணிச்சிக்கவே முடியாத உணர்வு தான் அது. இது வெளிநாட்டு வாழ்க்கையில் இன்னொரு சைடு அப்படின்னா இந்த சைடை சொல்லலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஃபாரின் போகும்போது பல கனவுகளோட பல ஆசைகளோட போவோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். ஆனால் ரியாலிட்டி போனோன்னே இதாடா ஃபாரின் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்திருக்கும். அப்படி உங்களை தாக்குன சம்பவம் அல்லது இந்த விஷயம் என்ன? அது எப்படி சொல்கிறதுனா, இங்கேருந்து டிரைவர் வேலைன்னு சொல்லிட்டு கூட்டி போனாங்க. பார்த்தது என்னமோ ஹவுஸ் டிரைவர் அந்த மாதிரி கண்டெய்னர் ஓட்டலாம், 10 வீலு 20 வீலு அப்படி கூட்டி போனாங்க. அங்கே போய் ஓட்டினது என்னென்னா குப்பை வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஓ, அந்த மாதிரி ஊர்லலாம் என்ன சூழ்நிலை. சொன்னீங்க நீங்கள்? எப்படி சார் போய் தானே சார் சொல்ல முடியும்? வந்து நான் கண்டெய்னர் ஓட்டுறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும். அப்படியே தொடர்ந்து தான் அது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் படுபாவி என் ஃப்ரெண்டு வந்து என் தங்கைக்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அந்த மாதிரி இவங்க தங்கை. ஆமாம், உங்க தங்கச்சி. ஓகே ஆமா, ஆமா. ஓகே. அதாவது நீங்க எதிர்பார்க்கும் போது பெரிய கண்டெய்னர் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆமாம், 8 வீலு 10 வீலு ஆக்சில் உள்ள வண்டியை ஓட்ட ஆமா, போறேன்னு ஆமா, நினைச்சிருக்கோம். ஆமா. அங்க போனோன்னா குப்பலாரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஷாக்கா இருந்தா என்ன அது இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும் சார். அது போக யாருமே தமிழ் கிடையாது என்கிட்ட பேசுறதுக்கு. என்கிட்ட சொல்லி அழறது கூட ஒரு இது இல்லை. தனிமையில் உட்காந்து அழற மாதிரியான சூழ்நிலைகள் நான் நிறையா. ஆனா இப்போ உங்களை கூட்டு போனவங்க கூட தமிழ் பேசுறவங்க இல்லையா? இல்லை, கொண்டு போய் சேர்த்து விடுறதோட சரி, அவங்க இப்போ பிளேட் ஏற்றி விட்டுறதோட சரி. எந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க? கத்தாரில். கத்தார்ல. ஓகே. அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் குப்பை வண்டி ஓட்டுறீங்க? ஒரு 3 வருஷம் சார். 3 வருஷம் குப்பை வண்டி ஆமாம், ஓட்டுறீங்க. ஆமாம், ஆமாம், ஒரு 8 வீல் 10 வீல் வண்டி ஓட்ட போறேன்னு சொல்லி போயிட்டு ஒரு குப்பலாரி ஓட்டுறீங்க. ஆமாம். அன்னைக்கு நைட்டு எப்படி நிம்மதியாக தூங்க முடிஞ்சது உங்களால? அந்த நைட்டை கடக்க முடிஞ்சது அவங்களால? நைட்டு மட்டும் இல்லை சார், அது நெருக்கி ஒரு 25 நாளுக்கு மேலே அதுலேருந்து என்னால் மீள முடியலை. என்னால் ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டிலே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இன்னும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இப்படிலாம் சொன்னால் எப்படியாவது திருப்பி கூப்பிட்டுருவாங்களான்லாம் சொன்னேன். அவங்க திருப்பி அவங்க கஷ்டம் நம்மளோட சொல்கிறாங்க. எப்பா இங்கே இருக்க கஷ்டம் தெரிஞ்சு தான் நீ போன, திருப்பி நீ வந்தீங்கன்னா அந்த கடனை எப்படி கட்டுவ அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கே இருக்க சாப்பாடு இந்த குப்பூசுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது நமக்கு இதுவரையும் கண்ணிலே பார்த்ததில்ல. நம்ம நல்லா பழைய கஞ்சி இந்த மாதிரிலாம் கிராமத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே போனோடனே அந்த சாப்பாடு நமக்கு இறங்காது. ரொம்ப மெலிஞ்சிட்ட மாதிரி ஒரு சூழலில் இருந்துச்சு. உங்க வீட்டுக்கு எப்பதான் தெரிஞ்சதுன்னு கேட்குறேன். இல்லை, நீங்க இது வரையுமே தெரியாது. இந்த ஷோல பேசுறதுக்கு தெரியாதா? ஆமாம், ஆமாம், இது வரையுமே அப்படியே வரைச்சி கொண்டாதாச்சு. தங்கைக்கிட்ட மட்டும் என் ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து எப்படி அண்ணா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கல. ஆமாம் ஆமாம், அண்ணன் வந்து கண்டெய்னர்லாம் ஓட்டுமாமா, அப்படி பெரிய வண்டி அவன் குப்பலாரி தாமா ஓட்டுறான்னு சொல்லி. அப்படி யார் சொல்லிட்டா? ஆமாம், சொல்லிக்கிட்டு. உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாப்லையா? ஆமாம், ஆமாம். ஆமாம் சார்.